ஹாய், வாங்க கோதுமை மாவில் நல்லா சூப்பரான ஒரு டம்ளர் கேக் செய்யலாம். செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, கோதுமை மாவு ஒரு கப் போட்டாச்சு. அதுக்கு அரை கப்பு சுகர் எடுத்துருக்கோம். சுகருங்க, அது அரை கப் சுகர் போட்டாச்சுங்க. அடுத்தது கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாங்க. அதிகமாக போடக்கூடாது, ஸ்வீட் போடுறதுனால. சர்க்கரை சுகர் போடுறதுனால சும்மா லைட்டாக ஒரு சிட்டிகை போட்டால் போதும். இப்போ அடுத்தது நிறைய கொஞ்சம் ஒரு 4-5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. அப்போ தான் அது கேக்கு ஒட்டாமல் வரும். நல்லா சூப்பராக இருக்குது. கொஞ்சோண்டு பேக்கிங் சோடாங்க, லைட்டாக, நிறைய போடக்கூடாது. ஆச்சுங்க. வாசனைக்கு கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ் ஒரு சொட்டு போட்டால் போதும். ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் கூட போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுட்ரு அதில் திப்பே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொட்டு எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ். வெண்ணிலா கேக்கு செய்கிறதுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சூப்பராக இருக்குங்க. எல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ பால் ஒரு கப்பு பால் தண்ணி இல்லாமல் கெட்டியாக காய்ச்சி வச்சுருக்கோம். 1/4 லிட்டர் பால். இது எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, பாலை ஊற்றி நல்லா திக்கான பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு முட்டைலாம் எதுவுமே நாங்கள் போடலை. முட்டை சேர்க்காமல் செய்கிற கேக்கு தான் இது, சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி நல்லா எவ்வளோ நேரம் நம்மளால் முடியுமோ நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுக்கணும். மாவு நைஸாக இருந்தால் தான் கேக்கு நல்லா புசு புசு புசுன்னு மேலே எழுந்து வரும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலக்கணுங்க. ரொம்ப தண்ணியாக போயிட்டாலும் அப்புறம் சரியாக இருக்காது. பாருங்க, பொறுமையாக கலக்கி விடுங்க. அழகாக பாருங்க, பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கணும்.
பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கினா போதுங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, நிறைய பகுதி ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் கேக்கு சாஃப்டாக வராது. பாருங்கள், நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் நேரம் வரைக்கும் கலக்கணும். மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ டம்ளர் எடுத்து அதுக்குள்ளே நெய் இருந்தால் நெய் தடிக்கலாம், இல்லை எண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் கூட போட்டு நல்லா தடவி விட்டு பாருங்கள். 4 டம்ளர் தான் எடுத்துருக்கோம் நாங்கள். கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம், ஒரு 4 கேக் வர மாதிரி. எண்ணெய் லைட்டாக போட்டு நல்லா தடவி விட்டுக்கலாங்க டம்ளரில். நல்லா டம்ளர் கையால் நல்லா சுற்றி எண்ணெய் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி தடவி விட்டுணுங்க. நல்லா தடவி விட்டுட்டு 4 டம்ளருமே நல்லா தடவி ஒட்டாமல் வரும் கேக். இப்படி தட்டுறதுக்கு முன்னே வெளியில் வந்துடும் கேக், நல்லா ஒட்டாமல் ஆகணும். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக கோதுமை மாவு அப்படியே தூவி விட்டுக்கணும், தேய்க்கக்கூடாது. அதை டம்ளரில் போட்டு பாருங்க, எண்ணெய் தடவியாச்சுங்க. கொஞ்சம் மாவு, கோதுமை மாவை லைட்டாக அப்படியே போட்டு தூவி விட்டுக்கலாம். வீடியோ பார்க்குறவங்க முழுசாக பார்க்கவே மாட்டேன்றீங்க. பாருங்க, மாவு இது மாதிரி தான் தூவிக்கணுங்க. மேலெல்லாம் அப்படியே லைட்டாக உள்ள கையை போட்டு மாவை போட்டு தேய்க்கக்கூடாது. அப்படியே பல 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 பலன்னு மழை சாரல் மாதிரி நல்லா அழகாக தூவி விட்டுக்கணும் டம்ளரில். பாருங்கள், இந்த மாதிரி தாங்க வரும். அதுமாரி ஃபுல்லாக தூவி விட்டுட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மாவை எடுத்து அழகாக ஊற்றிக்கிறாங்க. கோதுமை மாவு கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறது. அரை அரை டம்ளர் தாங்க ஊற்றணும், ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. ஃபுல்லாக ஊற்றினா பொங்கி வெளியில் வந்துடும் கேக்கு. ஒரு அரை அரை ஊற்றினாக்க அழகாக போகுது.
நட்ஸு பொருளுங்க, முந்திரி, பாதாம் பருப்பு கொஞ்சம் வந்து பிஸ்தா பொடிசாக கட் பண்ணி வச்சு அது மேலே கொஞ்சம் தூவிக்கலாம். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கேக்கு டெக்கரேஷனாக. என்ன ஒன்று, இந்த நட்ஸு போட்டோம்னா கொஞ்சம் கேக்கு வெடித்து தான் அந்த பொருள் போடுறதுனால கொஞ்சம் வெடிக்கும். இது போடாமல் இருந்தால் வெடிக்காமல் இருக்கும். இது போட்டால் கொஞ்சம் டிசைனாக இருக்கும் பார்க்க. பாருங்கள், கடாயில் தான் நாங்கள் வச்சு இதுமாரி கனமான பாத்திரத்தில் தான் வைக்கணும். ஒன்று குக்கரில் வைக்கலாம், ஒன்று இந்த மாதிரி பாத்திரத்தில் வைக்கலாம். அது உள்ளே ஒரு பிளேட் ஒன்று போட்டு அதை எடுத்து வச்சு ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஹீட் பண்ணி வச்சு தான் எடுத்து அதில் வச்சு ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டணும். கவுத்து நிலை அரை டம்ளர் ஊற்றிருக்குமா, ஃபுல்லாக வந்துடும் வெந்ததுனாக்கா. பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள். செம்மையாக வந்துடுச்சு பாருங்கள் கேக்கு. இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்தாக்க உள்ளே கேக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த நட்ஸெல்லாம் போட்டதுனால வெடிப்பு, நான் சொன்ன மாதிரி வெடிப்பாக விட்டுக்குது பாருங்கள் கேக்கில். செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு கேக்கு. லாஸ்ட்டில் எண்ணெய் இருந்ததா, கொஞ்சம் ஆயில் தண்ணி இருந்தனால கொஞ்சம் கருப்பாயிடுச்சு கேக்கு. பாருங்கள், செம்மையாக ரெடி ஆகிடுச்சிங்க. கோதுமை மாவு கேக்கு, முட்டை இல்லாமல், அவன் இல்லாமல் அடுப்புலேயே வச்சு எப்படி செஞ்சுருக்கோம் பாருங்கள். சூப்பராக வந்துடும். எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க. 4 டம்ளரில் தான் ரெடி பண்ணேன். சூப்பராக இருக்குது கேக். புசுன்னு வந்துக்குது பாருங்கள். அரை டம்ளர் ஊற்றி வந்து வச்சேன், ஃபுல்லாக வந்துக்குது பாருங்கள். பாருங்கள், பாருங்கள், சூப்பராக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் கேக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க. இதுக்கு அடுத்து நல்லா விதமான கேக்கு செஞ்சு போடுவோம் பாருங்கள். செம்ம சூப்பராக கேக்கு. நல்லா கோதுமை மாவு, வேறு எதுவுமே இல்லை. கோதுமை மாவு, பால், சுகரு, கொஞ்சோண்டு எசல்ஸு, கொஞ்சம் லைட்டாக இட்லி சோடா, அவ்வளோதான். சாஃப்டாக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே கேக்கு அருமையாக பஞ்சு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. புட்டுவிட்டால் அது டிசைன் போயிடுது, அதனால் உடச்சி காட்டாமல் அப்படியே வச்சுருக்கோம் கேக். அது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆமாக்குன்னா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். அது வெள்ளையாக ஒட்டிங்குது. அது கோதுமை மாவு தோணும் இல்லைங்களா, அது ஊட்டிகிட்ருக்கு. நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்துச்சு டம்ளரில் வந்து. நான் கூட நினச்சேன் ஏதோ ட்ரையாக ஒட்டிக்கிட்டு ஏதோ ப்ராப்ளம் பண்ணுமேனு, ஆனால் சூப்பராக வந்துடுச்சு. அதுக்கு தான் ஆயில் அப்ளை பண்ணுறது. ஆயில் பண்ணிக்கலாம், இல்லை நெய் இருந்தால் தடவிக்கலாம். கேக் அருமையாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதுமாரி செஞ்சு சாப்பிடுங்க, வீட்டில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 10 நிமிஷத்து வேலை தான். அதிகம் செலவு கூட கிடையாது. டக்குன்னு சிம்பிளாக செஞ்சுக்கலாம். யாருன்னா கெஸ்ட்டு வந்தாலும் செஞ்சுக்கலாம், இல்லை நம்மளும் வீட்டில் இதுமாரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னா டீ குடிக்கும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க சிலர், அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. இதுமாரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க பசங்க. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு பாருங்கள். பாருங்கள், டெய்லி லைக் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. பார்க்குறவங்க முழுசாக பாருங்கள், அப்போ தான் இது எப்படி செய்கிறாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.